நீங்கள் செய்வது மாபெரும் குற்றம், எச்சரித்த பிரிட்டன். வீதியில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரோன் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் பல உண்மைகளை கூறி இஸ்ரேலை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். பாலஸ்தீனியர்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்கும் வரை உங்களுக்கு நிம்மதியும் பாதுகாப்பும் கிடைக்காது என்று அவர் கூறியதால் அதிர்ந்துள்ளது இஸ்ரேல். ஹமாஸ் தலைவர்கள் கூறும் அதே வார்த்தைகளை கூறி இஸ்ரேலுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளார் டேவிட் கேமரோன். அண்மையில் இஸ்ரேலின் பகுதிகளுக்குள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நேரில் சென்று தாக்குதல் நடைபெற்ற இடங்களை அவர் பார்வையிட்டார். மேற்கு கரைக்கு நேரில் சென்று பாலஸ்தீன் அத்தாரிட்டி தலைவர் மஹ்மூத் அப்பாஸை சந்தித்தார். இதனை அடுத்து பிரிட்டன் திரும்பிய அவர் பிபிசிக்கு அளித்துள்ள பேட்டியில் பல உண்மைகளை உடைத்துள்ளார். பாலஸ்தீனியர்களுக்கு நீண்ட கால பாதுகாப்பு, அமைதி, நிலைத்தன்மை கிடைக்காமல் இஸ்ரேல் ஒருபோதும் பாதுகாப்பாக இருந்துவிட முடியாது என்று எச்சரிக்கிறேன். தற்போதைய இடைக்கால போர் நிறுத்தத்தை வரவேற்கிறேன். காசாவில் பொதுமக்களின் உயிரிழப்பு மிக மிக அதிகம். இஸ்ரேல் படைகள் சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மேற்கு கரையில் வன்முறையில் ஈடுபடும் செட்டிலர்களின் நடவடிக்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாலஸ்தீனிய அமைதி முயற்சியில் அரபு நாடுகளையும் ஈடுபடுத்துவது மிக மிக அவசியம். காசாவுக்கு கூடுதலாக 30 மில்லியன் யூரோ நிதியுதவி அளிக்கப்படும். இதன் மூலம் காசா மக்களுக்கு தேவையான உணவு, மருந்துகள், போர்வை, கூடாரம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். இஸ்ரேல் பிரதமரை நான் சந்தித்த போது கூறிய மிக முக்கிய விஷயம், காசாவில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்பதுதான். இதனை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றேன் என்று கூறியதாக அவர் தெரிவித்தார். மேலும் மேற்கு கரையில் செட்டிலர்கள் பாலஸ்தீனியர்களை கொலை செய்கிறார்கள். குற்றவாளிகளை பிடித்து வைத்துக் கொள்வது மட்டும் போதாது, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து நீதிமன்ற விசாரணையை நடத்த வேண்டும். நீங்கள் நிம்மதியாக வாழ விரும்பினால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது பாலஸ்தீனியர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்குவதுதான். இவ்வாறு பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரோன் தெரிவித்துள்ளார். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல சுமார் 20,000 மக்கள் கொல்லப்பட்ட பிறகு பிரிட்டனுக்கு ஞானோதயம் பிறந்துள்ளது. எனினும் இதற்கு முன்பு பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சுயல்லா பிரவர்மேன் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக விஷம் கக்கி வந்த நிலையில் தற்போதைய அமைச்சர் டேவிட் கேமரோன் உண்மையை வெளிப்படையாக பேசியுள்ளார். இது இஸ்ரேல் அரசியல்வாதிகளை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது.